சார் கிளாஸ் உங்களை ஹோஸ்டா மாத்தி விட்டாதுங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்காங்க சார்? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறப்ப ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்பதான் சாருங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் நல்லா டீச் பண்ணுவாங்க, உங்களுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்க யாரா பேசுறாங்கன்ட்டு இருக்க வேண்டாம். 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரிப்ளை பண்ணுங்க. நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்டோட கிளாஸ் கூட பார்த்தேன். அங்க ஒரு 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரிப்ளை பண்றாங்க. அப்ப கிளாஸ் எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால சார்கிட்ட கண்டிப்பா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு இசியோட பேப்பர்ஸ் கிடையாது, சிஎஸ்சியோட பேப்பர்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க, கிளாஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். ஓகேங்க சார். ஓகே, குட் மார்னிங் டு ஆல். மார்னிங் சார். ஓகே, நான் சொல்றது கேக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார், ஆடிபிள். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு, ஸ்கிரீன் வியூ ஆகுது இல்லையா? நான் ஷேர் பண்ணிருக்கிறது. எஸ் சார், விசிபிளா தான் சார். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து OSI மாடல். இந்த டாபிக் தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ல உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப் டாபிக். ஸோ இந்த OSI மாடல் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன் OSI மாடல் போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, நம்ம இதனுடைய யூஸ் தெரியாம இதை படிக்கிறதுல ஒன்றும் உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது divided into voice, okay, voice and data. Okay, so voice அப்படிங்கிறது, வாய்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம த்ரூ மொபைல் போன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ இன் பார்ட் ஆஃப் செகண்ட் ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மொபைல் போன்ஸை வந்து வெறும் வாய்ஸுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, பட் ஆஃப்டர் 2.5G, ஓகே, 2.5G அப்படிங்கிறது 2.5th ஜெனரேஷன். ஓகே, 3G 4G எல்லாம் தெரியும். ஆக்சுவலா வந்து 2Gக்கு அப்புறமா 2.5G இருக்கு. அந்த 2.5Gல இருந்து தான் நமக்கு வந்து டேட்டா கம்யூனிகேஷன் வந்து நம்மளால மொபைல் போன்ல பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதாவது யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு வந்தது. நம்ம ஹேண்ட் டிவைஸ் வச்சிருக்கோம் இல்லையா கையில, மொபைல் போன், அதுல உங்களால மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி டேட்டா அனுப்பக்கூடிய டெக்னாலஜி வந்து ஆஃப்டர் 2.5G வந்துச்சு. ஸோ அப்ப இந்த டேட்டா கம்யூனிகேஷனுக்கு போக முன்னாடி நம்ம OSI மாடல் எதுக்காக போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கிற டிராபேக்கை ஓவர் கம் பண்றதுக்காக we are going for OSI மாடல். வாய்ஸ் கம்யூனிகேஷன்ல என்ன டிராபேக்? ஓகே, அதுல என்ன டிராபேக் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மொபைல் போன் வச்சிருக்கோம். இந்த மொபைல் போன்ல நம்ம ஒரு சிம் கார்டு போட்டிருப்போம். ஓகே, அந்த சிம் கார்டு வாட் எவர் மேபி த சர்வீஸ் ப்ரொவைடர், அது ஏர்டெல்லா இருக்கலாம், ஜியோவா இருக்கலாம், ஹூஎவர் மேபி. ஓகே, அப்ப அந்த சிம் யூஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி அப்படிம்பாங்க. அந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோம், எல்லாமே ரிசீவ் பண்றோம், எல்லாம் பண்றோம். இப்ப என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம, சப்போஸ் நீங்க இப்போ உங்க ரிலேட்டிவ் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல நீங்களே ஒரு ஜாபுக்காக ஃபாரின் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்சிடர் த சிச்சுவேஷன். அப்ப நீங்க நார்மலா நம்ம பேக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டு ஃபிளைட்ல போய் ஏறிக்கிறோம். இப்போ அந்த ஃபிளைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துபாய். ஓகே, துபாய் 2 ஹவர்ஸ்ல லேண்ட் ஆயிரும். ஒரு 2 ஹவர்ஸ் போனதுக்கு அப்புறம் இதே மொபைல் போனை யூஸ் பண்ணி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் துபாய் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா, இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம்மோ, இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னாலஜி, ஓகே, டெக்னாலஜினா மேபி CDMA ஆர் WCDMA எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா LTEன்னு காட்டும். இப்ப இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னாலஜியும் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம் கார்டு, இந்த கம்யூனிகேஷன் ப்ரொசீஜருங்கிறது வந்து இட் வில் வேரி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிராபேக் இன் வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் டேட்டா கம்யூனிகேஷன்ல வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை அவங்க ஃபார்ம் பண்ணும் போதே தே ஹவ் கான் ஃபார் OSI மாடல். OSI அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பான்ஷன்.
ஓகே, மேபி இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னா ஓபன் systems interconnected. Okay, so இந்த OSI மாடலுடைய எய்ம் அதுதான். ஓகே, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்து உங்க ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ல இருக்காரு. ஓகே, நவ் யூ ஆர் இன் ஈரோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஈரோட்ல இருந்து யூஎஸ்க்கு நீங்க ஒரு இமெயில் அனுப்புறீங்க. யூஎஸ்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுனால அந்த இமெயில ஓபன் பண்ணி படிக்க முடியும். சிமிலர்லி யூஎஸ்ல இருக்க உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு இமெயில் அனுப்புறாங்க, அத நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல ஈரோட்டில் இருக்கிற உங்களால ஓபன் பண்ணி படிக்க முடியும். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஆக்சுவலா வாய்ஸ்ல அது பாசிபிள் கிடையாது, பட் டேட்டால இட் இஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஓஎஸ்ஐ மாடல். ஓகே, இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா they have defined 7 layers. ஓகே, OSI மாடல்ல 7 layers சொல்லுவாங்க. இந்த 7 லேயர் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் தி டிவைசஸ். ஓகே, நீங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, நீங்க யூஸ் பண்ற மோடமா இருந்தாலும் ரூட்டரா இருந்தாலும், நான் சொல்றேன் இந்த டிவைஸ் எல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் நான் சொல்றேன். இப்போ இந்த எல்லா டிவைஸ்லயும் இந்த 7 லேயர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும். ஸ்டாக் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குறோம் கடையில அப்படின்னா அந்த பிரெட் எல்லாமே அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த பிரெட் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஒரு பேக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாக்னு சொல்லுவோம், செட் ஆஃப் ஸ்டாக். அப்ப இந்த மாதிரி ஒரு 7 பிரெட்டை வச்சு ஒரு பேக் பண்ணதான் வந்து ஓஎஸ்ஐ மாடல். இந்த ஒவ்வொரு பிரெட்டையும் நம்ம ஒவ்வொரு லேயர்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த பேக் அப்படிங்கிறது நீங்க சென்ட் பண்ற சிஸ்டத்துலயும் இருக்கும். இப்ப நீங்க ஒரு பிசில நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலே அந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்கும். இந்த ஓஎஸ்ஐ மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்றது இல்ல, நீங்க ஒரு லேப்டாப்லயோ இல்ல டெஸ்க்டாப்லயோ நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும் போதே இந்த ஓஎஸ்ஐ மாடல்ங்கிறது உள்ள வந்துடும். ஓகே, அதனால நமக்கு தனியா ஓஎஸ்ஐ மாடல் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, பட் இட் இஸ் தேர். அப்ப இப்ப இது வந்து ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி, இப்போ உங்க மொபைல் போன்ல நீங்க நெட் கனெக்ட் பண்றீங்க, அங்கேயும் உங்களுக்கு ஓஎஸ்ஐ மாடல் இருக்கும். நீங்க ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்றீங்க, ஓகே, ரூட்டர் ஆர் ஸ்விட்ச். ஓகே, இது நீங்க உங்க ஆபீஸ்லயோ காலேஜஸ்லயோ எங்க வேணாலும் பார்த்திருக்கலாம். ஒரு 20-30 சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அது அந்த கம்ப்யூட்டர் லேப் புக்ல இருக்கும். பாத்தீங்கன்னா அது எப்படி தெரியும்னா லைட் எரியும். ஓகே, இந்த லைட் எரியதை வச்சு எந்தெந்த சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த டிவைஸ்லயும் இந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்கும். எல்லாத்துலயும் இந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்கிறதுனாலதான் யூஎஸ்ல அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லேப்டாப்ல இந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்கிறதுனால அவர்னால இந்த இமெயில் சென்ட் பண்ண முடியுது. நீங்க யூஸ் பண்ற சிஸ்டத்திலயும் இந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்கிறதுனாலதான் உங்களால ரீட் பண்ண முடியுது. இன்டர்ன் நீங்க சென்ட் பண்ணும் போதும் இதே சினாரியோ தான். ஓகே, சோ இந்த பர்பஸுக்காகத்தான் we are going for OSI மாடல். OSI மாடலை யார் டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ISO. ஓகே, so International Standard for Organization அப்படின்னு சொல்லுவாங்க. So ISO has proposed a OSI மாடல். இவங்க எதுக்கு OSI மாடல் போட்டாங்க அப்படின்னா இந்த டிராபேக்கை ஓவர் கம் பண்றதுக்காக. த்ரூ அவுட் த வேர்ல்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க சென்ட் பண்ற டேட்டாவை இன்னொருத்தர் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, இந்த இன்டர்நெட்டுடைய சக்சஸுக்கு காரணமே இந்த ஓஎஸ்ஐ மாடல் தான். இப்போ இந்த ஓஎஸ்ஐ மாடல் ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா இன்டர்நெட்னு ஒண்ணு கிடையாது. ஓகே, அப்ப இந்த இன்டர்நெட்டுங்கிறது ஒண்ணு கிடையாம இருந்ததுன்னா நம்மளால இப்ப இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. ஸோ பேக் போன் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் ஆர் இன்டர்நெட் எப்படி வேணாலும் சொல்லலாம் இஸ் ஓஎஸ்ஐ மாடல். ஓகே, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஎஸ்ஐ இஸ் ஓபன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ட். இந்த ஓஎஸ்ஐல 7 லேயர்ஸ் இருக்கு. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஓஎஸ்ஐ கேட்கலாம், ஓஎஸ்ஐ மாடல்ல எவ்வளவு லேயர்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். ஓகே, சோ ஏன் ஓஎஸ்ஐக்கு போறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, சோ மேபி இந்த 1G 2G எல்லாம் இட் வில் நாட் பி கமிங் டு யுவர் சிலபஸ். அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இது வந்து அனலாக்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக், அதுக்காக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, சோ இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓஎஸ்ஐ மாடல்னா என்ன, யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதுல எத்தனை லேயர்ஸ் இருக்கு, இன்டர்நெட் எதனால ரன் ஆயிட்டு இருக்குது, யாராவது இதுல யாருக்கா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, மறுபடியும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
மொபைல் டிவைஸ்லயும் ஓஎஸ்ஐ இருக்குல்ல சார்? எல்லா டிவைஸ்லயுமேப்பா, எதுலாம் நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்றீங்களோ இன்டர்நெட் பேக் ஆர் டிசிபி ஐபி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிசிபி ஐபி தான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு ஸ்டாக். பட் டிசிபி ஐபில 5 லேயர்ஸ் சார். எஸ், 5 லேயர்ஸ் தான். நீங்க டிசிபி ஐபிங்கிறது 5 லேயர்ஸ் தான். ஆனா அந்த 5 லேயர்ஸ்க்குள்ள 7 லேயர்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. நீங்க நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோ, ஓகே, அந்த நீங்க எந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்துக்க வேணா, நீங்க எல்லா கம்பெனிஸ்லயுமே நிறைய டிவைசஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ்ல நீங்க ஒரு லேயர் வச்சிருந்துருக்கலாம், 2 லேயர் வச்சிருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுல நீங்க எத்தனை லேயர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா அந்த லேயருக்குள்ள இந்த 7 லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உள்ள இருக்கணும். இந்த டிசிபி/ஐபி 5 லேயர்ஸ் தான். ஆனா அந்த 5 லேயர்ஸ்க்குள்ள 7 லேயர்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? No, sir. ஓகே ஓகே ஃபைன், குட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஓகே, இது நம்ம 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். மேபி உங்கள சிலர் அதை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. தட் இஸ் நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு லெட்டர் நம்ம எழுதுறதும் அந்த லெட்டர் ஒரு ரிசீவருக்கு போய் சேர்றதும் இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சேம் சினாரியோ தான். இதை அப்படியே இமெயிலா சென்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற கம்பேரிசனுக்காக இது உள்ள வச்சிருக்கோம். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா லெட்டர் அனுப்பும்போது என்ன நடக்குதோ அது எல்லாமே இந்த இமெயில் அனுப்பும் போதும் நடக்கும். ஓகே, ஸோ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லெட்டரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த லெட்டரை எழுதுவோம். எழுதிட்டு வில் புட் இன் அன் என்வலப் அண்ட் டிராப்ட் இன் அ மெயில் பாக்ஸ். ஓகே, இந்த மெயில் பாக்ஸ்ங்கிறது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் பாக்ஸ் முதல்ல எல்லாம் இருந்திருக்கும். ஓகே, ஸோ போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாருன்னா இந்த பாக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு மெயின் போஸ்ட் ஆஃபீஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஈரோட்ல இருக்கும் இல்லையா, அங்க கொண்டு போய் கொடுப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் the letter is delivered to the carrier by a post office அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருந்து சென்னைக்கு அனுப்புறீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு மெயில் வேன் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேன்ல நான் லாங் டிஸ்டன்ஸ் போற லெட்டர்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. இந்த வேன் எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா சென்னையில் இருக்கிற ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, இந்த சென்னை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து லோக்கல் மெயின் பாக்ஸுக்கு நீங்க வச்சு எங்க போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அங்க வந்து இந்த லெட்டர் வந்து கொண்டு வந்து போட்டுருவாரு போஸ்ட்மேன். ஓகே, மேபி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லெட்டர்ஸ் ஆர் கமிங் டு அவர் ஹோம் இல்லையா, வீட்டுக்கே வந்துருது. பட் திஸ் இஸ் த ப்ரீவியஸ் சினாரியோ. அப்ப த லெட்டர் இஸ் பிக்டு ஃப்ரம் த என்வலப் அண்ட் ரீட். உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இந்த லெட்டர் வந்துடும். நீங்க அந்த லெட்டரை ஓபன் பண்ணி ரிசீவர் அனுப்பியிருக்க இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுவீங்க. ஓகே, இது நார்மல் சினாரியோ whenever you are நம்ம ஒரு லெட்டர் அனுப்பும்போது இயர்லியர் டேஸ்ல நடந்தது. இதைய அப்படியே இதை ஒரு சாம்பிளா வச்சுக்கிட்டு தான் இமெயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போறாங்க. ஓகே, இமெயிலா இருந்தாலும் சரி, இமெயில் அப்படிங்கிறது இயர்லியர் டேஸ்ல டேட்டாவை மட்டும் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இமெயில வந்து இமேஜஸ் அனுப்பலாம், வீடியோஸ் அனுப்பலாம், பட் தேர் இஸ் a லிமிட். ஓகே, சைஸ் லிமிட் இருக்கு. இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா அப்டேட் ஆனது. இப்ப இதே மாதிரி நீங்க ஒரு மூவி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லையா, இல்லைன்னா ஒரு இமேஜ் செட் ஆஃப் இமேஜஸ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, நீங்க எதை அனுப்பணும்னாலும் யூ ஹேவ் டு கிராஸ் தீஸ் 7 லேயர்ஸ். அந்த 7 லேயர்ஸை குரூப்பா பிரிச்சிருக்காங்க, 3 செக்ஷன்ஸ். ஓகே, லோயர் லேயர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் வில் கம். ஓகே, மிடில் லேயர்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 2. ஓகே, சோ நான் லேயர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொன்னா. இப்ப இதுதான் லேயர்ஸ். ஓகே, லோயர் லேயர்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். இந்த பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் தான் இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த மிடில் லேயர்ஸ். ஓகே, நெட்வொர்க் லேயர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர்ங்கிறது மிடில் லேயர்ஸ். இந்த அப்ளிகேஷன் பிரசன்டேஷன் அண்ட் செஷன் அப்படிங்கிறது ஹையர் லேயர். ஓகே, ஏன் இப்ப இந்த ஹையர் லேயர்ஸ்ல வந்து 3 வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்ப அப்ளிகேஷன் பிரசன்டேஷன் செஷன் இந்த 3மே எங்க நடக்கும் அப்படின்னா இட் வில் ஒர்க் ஒன்லி இன் அ ப்ரௌசர். ஓகே, நம்ம ப்ரௌசர் ஓபன் பண்ணி ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா இந்த 3மே அந்த ப்ரௌசர்ல இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ப்ரௌசர் வந்து இந்த 3 லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் ரன் பண்றதா. ஓகே, சோ இது வந்து மிடில் லேயர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து லோயர் லேயர். ஓகே, இதைத்தான் அந்த குரூப் பை குரூப்பா நம்ம பிரிக்கிறோம்.
ஓகே, இதுல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லோயர் லேயர்ஸ் இன்க்ளூட்ஸ் விச் லேயர்ஸ் அப்படிங்கிறது கூட இன் ஜெனரலைஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் போஸ்ட் பாக்ஸ் சினாரியோ. இதுக்கப்புறம் நம்ம இன்சைடா ஒவ்வொரு லேயர்ஸுமே எதுக்காக போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு ஃபைனலா நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளே வச்சு என்ன நடந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் கன்சிடர் நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம், அது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதுறோம், அப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்பதான் இதை ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். ஓகே, மேபி த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த 7 லேயர்ஸ் ஆர் வாட் இஸ் த 5th லேயர் ஆர் வாட் இஸ் த 4th லேயர், இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நான் ஒரு 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 சென்டென்ஸ் மாதிரி சொல்றேன். அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்க லேயர்ஸ் உடைய ஆர்டரை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டு நாட் டச். ஓகே, ப்ளீஸ் டு நாட் touch Steve's pet alligator. ஓகே, சோ அலிகேட்டர் அப்படிங்கிறது ஸ்டீவ் உடைய டாக் உடைய நேம். ஓகே, ப்ளீஸ் டு நாட் டச் ஸ்டீவ்ஸ் பெட் அலிகேட்டர். ஓகே, இது நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு எடுத்த ஃபேக்கல்டி இதை நான் சொன்னாங்க. இந்த மேபி யூசிங் தி சென்டென்ஸ் நம்ம இதை ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த லைனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய ஸ்டார்டிங் வேர்டு ஆர் ஸ்டார்டிங் கேரக்டரை வச்சு நம்ம என்னென்ன லேயர் ஆர்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது பீனா பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஓகே, ஸோ ஆல்வேஸ் இந்த லேயர்ஸை வந்து எழுதும் போதோ சொல்லும் போதோ we have to go in an order. ஓகே, ஸோ டாப் டு பாட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரம் அப்ளிகேஷன் டு பிசிக்கல் லேயர் வரும். பாட்டம் டு டாப் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசிக்கல் இருந்து அப்ளிகேஷன் லேயர் வரும். ஓகே, ஸோ எத்தனாவது லேயர்னு கேட்கறதுக்கு முன்னாடி அது எந்த டைரக்ஷன்ல இருந்து கேட்கறாங்கிறது இன்டிமேட் பண்ணிடுவாங்க. டாப் டு பாட்டம்னா ஃப்ரம் அப்ளிகேஷன் டு பிசிக்கல், பாட்டம் டு டாப்னா ஃப்ரம் பிசிக்கல் டு அப்ளிகேஷன். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது எத்தனாவது லேயர் அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் வெரி ஃபியூ பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏன்னா எத்தனாவது லேயர்னு கேட்கறது வந்து அது சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே, ஸோ கிளியரா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆர்டர்ல தான் எப்பவுமே வந்து நம்ம லேயர்ஸ் சொல்லணும், எழுதணும், எல்லாமே செய்யணும். அப்ப அதுக்கு we have to it is easy என்ன ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக நீங்க இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சு நம்ம அந்த இதை பேஸ் பண்ணி நீங்க லேயர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ இது நம்ம சொல்லிட்டோம் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த டயக்ராம். ஓகே, ஸோ இதுல தேர்ட் லேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நெட்வொர்க் லேயர். ஓகே, ஸோ இப்ப ஏ அப்படிங்கிற ஒரு ஈரோட்ல இருக்கிறார். ஓகே, பி அப்படிங்கிற ஒரு கன்சிடர் நம்ம சென்னையில இருக்கிறார். ஓகே, ஸோ ஈரோட்ல இருக்கிற சிஸ்டத்துல இருந்து ஏ மெயில் அனுப்புறாரு, அது சென்னையில் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு டேட்டா ரிசீவ் ஆகணும். ஓகே, அப்ப அந்த டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா எப்பவுமே சென்ட் பண்ற சிஸ்டத்திலையும் ரிசீவ் பண்ற சிஸ்டத்திலையும் 7 லேயர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே ரன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. சென்ட் பண்ற சிஸ்டத்திலையும் ரிசீவர் பண்ற சிஸ்டத்திலையுமே இந்த 7 லேயர்லயுமே ரன் ஆகும். நீங்க டைப் பண்ற டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நார்மல் டெக்ஸ்ட்ல டைப் பண்ணுவீங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அனுப்புறீங்க. அந்த ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது யூசர் ரீடபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது யாரு பார்த்தாலுமே அது எந்த கண்டென்ட்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அந்த டேட்டா அந்த ஃபார்மேட்ல இந்த 7வது லேயர்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறது 7வது லேயர்ல மட்டும்தான் நார்மல் டேட்டாவா இருக்கும். இந்த 7வது லேயர்ல இருந்து 6வது லேயருக்கு வரும்போதும் 6ல இருந்து 5 இந்த மாதிரி வரும்போது இந்த டேட்டா வந்து ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு ஃபார்மேட்னா யூசர் அன்ரீடபிள். நீங்க சப்போஸ் யாராவது ஒருத்தர் நீங்க என்ன டேட்டா அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹேக் பண்ணி எடுத்தா கூட அவங்களுக்கு அந்த டேட்டா தெரியாது. ஏன்னா அது வேற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு.
இந்த லேயர் 1க்கு வரும்போது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா zeros and ones. ஓகே 1 0 1 1 0 0 1. ஓகே இந்த மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் இருக்கும் எப்படின்னா பிசிக்கல் லேயர்ல. ஓகே ஸோ நார்மலா இருக்கிற டெக்ஸ்ட் பிசிக்கல் லேயருக்கு வரும்போது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா கன்வெர்ட் ஆயிரும். இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் வந்து நம்ம சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றோம். அப்ப ரிசீவர் சைட்ல பாத்தீங்கன்னா லேயர் 1ல தான் இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகும். இங்கிருந்து தான் மேல் நோக்கி போகும். அப்ப இந்த பிசிக்கல் லேயர்ல உங்களுடைய டேட்டா 10110 ஃபார்மேட்ல தான் இருக்கும். 7வது லேயருக்கு வரும்போது தான் ஹாய் ஹவ் ஆர் யூ நீங்க என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு டேட்டா கன்வெர்ட் ஆகி யூசருக்கு தெரியும். இன் பிட்வீன்ல எங்க பாத்தீங்கன்னாலும் டேட்டா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் இருக்கும். ஓகே இது இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கங்க. ஓகே நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் நோட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஈரோட்ல இருந்து சென்னைக்கு பஸ்ல போறோம். ஓகே அப்ப அந்த பஸ் எங்கேயுமே நிக்காம போகுமா அப்படின்னா போகாது. கண்டிப்பா நமக்கு சில ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே லஞ்சுக்கோ டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய டிராவலிங் டைமை பொறுத்த மாதிரி நமக்கு ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே ஸோ இப்ப இந்த இன்டர்மீடியட் நோட்ஸ் அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இன்டர்மீடியட் நோடுல எத்தனை லேயர் வரைக்கும் நம்மளுடைய டேட்டா பேக்கெட் போகும் அப்படின்னா அப் டு 3rd லேயர். ஓகே 3rd லேயர்ங்கிறது நான் ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன், நெட்வொர்க் லேயர்னு சொன்னேன். ஓகே இந்த நெட்வொர்க் லேயர்ல தான் நம்மளுடைய ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒன்றை வச்சுதான் நம்ம டேட்டா எல்லாமே அனுப்புவோம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஐபி அட்ரஸ் நெட்வொர்க் லேயர்ல தான் இருக்கு. ஓகே அதனால இப்ப நீங்க ஒரு பஸ் இங்கிருந்து கிளம்பிருச்சு, அடுத்த ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு போகுது. இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு அப்புறமா எங்க போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோட்ல இருந்து சேலம் போயாச்சு, சேலத்துக்கு அப்புறமா அந்த பஸ் எங்க போகணும் அப்படிங்கிறது இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு போய் தெரிஞ்சுக்கும். பட் இந்த 7 லேயரும் இங்க ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுல என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறது இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு தேவையில்லை. இந்த பேக்கெட் அடுத்து எங்க போகணும்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா? சோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்ப டேட்டாவை பத்தி நமக்கு கவலையே இல்லை. பட் இந்த பேக்கெட் அடுத்து எங்க போகணும், அடுத்து எங்க போகணுங்கிறது இந்த 3rd லேயர்ல தான் எப்பவுமே இருக்கும். அடுத்து எங்க போகணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம 3rd லேயர் பார்த்துட்டு இது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் செக் பண்றது என்னன்னா இந்த ஐபி அட்ரஸும் இந்த இன்டர்மீடியட் நோடைய ஐபி அட்ரஸும் ஒன்னான்னு செக் பண்ணும். இதுல இருக்கிற ஐபி அட்ரஸ் வேற அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து அந்த ரிசீவர் கிடையாது. அப்ப அதை ஜஸ்ட் ஃபார்வர்டு மட்டும் பண்ணுவாங்க. அப்ப நீ இந்த ரூட் வழியா போனீங்கன்னா டெஸ்டினேஷனுக்கு போகலாம். ஸோ சிமிலர்லி திரும்பவும் இந்த 3rd நோட்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுவும் டெஸ்டினேஷன் கிடையாது. அதனால மறுபடியும் அவங்க ரீடைரக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஃபைனலா ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஓகே இப்ப சென்னை வந்துருச்சு, சென்னை ரிசீவர் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. இப்ப ரிசீவர்ஸ் எண்ட்ல இருக்கக்கூடிய யூசருக்கு என்ன மெசேஜ்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரெக்டா டேட்டா பேக்கெட் வந்துருச்சு, ஆனா என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 5 6 7 லேயர்ஸ் தேவைப்படும். ஏன்னா இதுதான் வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா இருக்கிறது யூசர் ரீடபிள் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணும். எல்லாத்துக்கும் புரியுதாப்பா? இப்போ இன்டர்மீடியட் நோடு நிறைய நோடு இருக்கும்ல சார், அது எப்படி இந்த நோடுக்கு தான் அப்படின்னு டிசைட் பண்ணணும்? ஆமா இதுதான் ரூட்னு. ஓ ஃபைன் ஃபைன் குட் क्वेश्चन. ஓகே இந்த இன்டர்மீடியட் நோட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் வந்து ரூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த ரூட்டர் அப்படிங்கிற டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ரூட்டிங் டேபிள்னு ஒண்ணு இருக்கும். ஓகே இந்த ரூட்டிங் டேபிள்ல இந்த நோடுல இருந்து வந்துச்சுன்னா அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டினேஷன் நோடு வந்து 10 அப்படின்னா இந்த 10க்கு போறக்கு 5 வழியா தான் போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ரூட்டர்ல இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே இதனுடைய இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் இப்பதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நார்மலா பஸ் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு, அதுல ஒரு பால வேலையாயிட்டு இருக்கனால அந்த ரூட்ல போக முடியாது. அப்ப அடுத்த நாள்ல இருந்து ரூட்டை மாத்திட்டாங்க. ஓகே அப்ப என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட் ரூட்ல அந்த பஸ் போகும். எப்படி அந்த டிரைவருக்கு தெரியும் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டேஷன்ல பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்ப இந்த ஒன்ஸ் நீங்க லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் எப்பவாவது கட் ஆயிருச்சுன்னா இந்த ரூட்டிங் டேபிள்லயும் அந்த லிங்க் அப்டேட் ஆயிரும். இந்த ரூட்டருடைய வேலை அதுதான். எந்த லிங்க் எல்லாம் கரண்ட் லிங்க், எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னா எந்த நோடு வழியா போகணும் அப்படிங்கிற அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இந்த ரூட்டர்ல இருக்கு.
இந்த ரூட்டரை தான் நம்ம இன்டர்மீடியட் நோடுன்னு சொல்றோம். புரிஞ்சுதாப்பா? ஃபர்ஸ்ட் ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள நம்ம அந்த ரவுட்டிங் டேபிள் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லைப்பா. ரவுட்டர் டிவைஸ் நீங்க பண்ணீங்கன்னா இந்த ரூட்டிங் டேபிள் அப்டேஷன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிவியில வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய சேனல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். ஆட்டோ செட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் அதுவே செட் ஆகும். அது வந்து அந்த டிவைஸ் செய்யற வேலை. அதே மாதிரி இந்த ரூட்டிங் டேபிள வந்து இந்த ரூட்டர் பார்த்துக்கும். நம்ம யூசர்ல எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ரூட்டரை ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணுவாங்களோ ஒழிய ரூட்டிங் டேபிள் அப்டேஷன் நம்ம பண்ண தேவையில்லை, அதுவே பண்ணிக்கும். அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? அதுக்குள்ளேயே இருக்கும். அதுவும் ஓஎஸ். ஓகே. அதுக்கு வந்து ரூட்டர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடி என்னப்பா? அது ப்ரீ இன்ஸ்டால்டா வரும்? ஆமா, அதெல்லாம் டிவைஸ்லயே இருக்கும். ஓகே. நீங்க மொபைல் போன் வாங்குறீங்க, இப்போ மொபைல் போன்ல வந்து நம்ம ஆன் பண்ணதையுமே ஓபன் ஆகுது இல்லையா? பட் அதுக்குள்ள என்ன இருக்காதுன்னா நம்ம போன் நம்பர்ஸோ கான்டாக்ட்ஸோ எதுவுமே இருக்காது. பட் ஃபேக்டரி ரீசெட் மோடுல ஓஎஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரூட்டருக்குள்ளேயும் ஓஎஸ் இருக்கும். அது வந்து ரூட்டர் ஓஎஸ். நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ் மாதிரி இருக்காது. அது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கும். ஓகே. ஓகே ஓகே. ஓகே ஃபைன். ஓகேவா? சோ இது வந்து நான் ஓவரால் ஐடியா தான் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு லேயரும் என்ன பண்ணணும் நான் என்ன சொல்லல. ஓகே, நீங்க மேபி கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இன்டர்மீடியட் நோடு அப்படிங்கிறது எந்த லேயர் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட் லேயர், அப்படி இல்லைன்னா நெட்வொர்க் லேயர். ஓகே, தேர்ட் லேயர் பேர் வந்து நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர்ல தான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இன்டர்மீடியட் நோட்ஸ் எல்லாமே ஹேஸ் டு கிராஸ் த நெட்வொர்க் லேயர். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லேயரா போகலாம். ஓகே, இதுதான் வந்து டேட்டாவுடைய ஃபார்மேட்டு. இந்த நான் சொன்ன இல்லையா லாஸ்ட் லேயர், இந்த லாஸ்ட் லேயர்ல மட்டும்தான் வெறும் டேட்டா இருக்கும், யூசர் ரீடபிள் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயருக்கு வரும்போது ஒரு ஹெட்டர் வச்சுக்குவாங்க. அந்த ஹெட்டர் எதுக்குன்னா யூசிங் போஸ்ட் ஆஃபீஸே நான் சொல்றேன், நம்ம பின்கோடுன்னு வச்சு டிரான்ஸ்மிட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லேயர்ல, இந்த பிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட், அதாவது கீழ இருந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர், இது டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து டேட்டாவை வாங்கும், திரும்பவும் வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு டேட்டாவை கொடுக்கும். ஓகே, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து பிசிக்கல் லேயருக்கு டேட்டா வரும், பிசிக்கல் இருந்து தான் டேட்டா லிங்க்கு போகும். அப்ப பிசிக்கல் லேயர்ல நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டேட்டாஸ் எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு கட்டுறோம். இந்த வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீட்டினுடைய டிசைன் எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். அந்த டிசைன்ல வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து, உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியர் அவர் ஒரு ஐடியாவை கொண்டு வருவாரு, பட் நம்மளுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றுவோம். அப்புறம் அதுக்குன்னு நிறைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், அதையெல்லாம் கேதர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யக்கூடிய ஆளை கூப்பிடுவோம், அப்புறம் தான் வீடு கட்டுவோம். ஓகே, அப்ப ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி. அப்ப பிசிக்கல் லேயரை டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சுவலா பிசிக்கல் லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் ஃப்ரம் ஒன் ஹாப் டு அனதர் ஹாப் ஆர் நெக்ஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் பிசிக்கல் லேயர், பிசிக்கல் லேயர் என்ன பண்ணும், அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் சிம்பிள், மூவ்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் ஃப்ரம் ஒன் ஹாப் டு நெக்ஸ்ட். ஓகே, இங்க ஏன் பிட்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் லேயர்ல டேட்டா எல்லாமே 10110110 இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்படி இருக்கிறனால இது எல்லாமே நம்ம பிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். ஒன் ஹாப் டு அனதர் ஹாப் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து அனதர் சிஸ்டம், இதுக்கு நடுவுல ஒரு கேபிள், டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக ஒரு கேபிள். ஓகே, ஸோ இது இந்த மூவ்மெண்ட் தான் வந்து பிசிக்கல் லேயருடைய பிரைமரி ஃபங்க்ஷனாலிட்டி. அப்ப இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பிசிக்கல் லேயர் செய்யணும்னா இதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஓகே, அப்ப என்னெல்லாம் இருந்தா இது செய்ய முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்ஃபேஸ் என்ன மீடியம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ மீடியம் அப்படின்னா ஒயர்டு ஆர் ஒயர்லெஸ். ஓகே, ஸோ
இப்போ ஒயர்டு மீடியம் அப்படின்னா நீங்க நம்ம டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒயர்டு. ஏன்னா அதுக்கு லேண்ட் கேபிள்ல நீங்க ஒயர்ல தான் கொடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒயர்டு மீடியம். ஒயர்லெஸ் மீடியம் அப்படின்னா நீங்க ஒரு மொபைல் போன்ல இருந்து ஒரு டேட்டாவை அனுப்புறீங்கன்னா தட் இஸ் அன் ஒயர்லெஸ் மீடியம். ஓகே, யூசிங் ஆண்டனா. ஓகே, உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனாவை யூஸ் பண்ணி தான் நீங்க டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஒயர்லெஸ் மீடியம். அப்ப என்ன மீடியம் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, அது ஒயர்டா இல்ல ஒயர்லெஸ்ஸா. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேசஸ் அப்படின்னா கனெக்டிங் கேபிள்ஸ். இப்ப இந்த இடத்துல ஒரு கேபிள கனெக்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு கேபிள கனெக்ட் பண்ணுவோம். டைரக்டா இதை நம்ம குத்த முடியாது இல்லையா? இப்ப இது எந்த இடத்துல போய் குத்தணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் கேபிள உங்களுடைய லேப்டாப்ல குத்தணும் அப்படின்னா லேப்டாப்ல சைட்ல ஒரு போர்ட் குத்திருப்பாங்க, அதுல லேண்ட் கேபிள் குத்துருக்குன்னு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கரெக்டானிங் போர்ட்ல தான் நம்மளால வந்து அதை பின் பண்ண முடியும். இதே வந்து நீங்க மவுஸ் யூஸ் பண்றீங்க, யூஎஸ்பி கேபிள் மவுஸ் யூஸ் பண்றீங்கன்னா அந்த போர்ட் வேற. ஓகே, இதே யூஎஸ்பி கீபோர்டு யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கும் யூஎஸ்பி போர்ட் இருக்கும், அதுல நம்ம குத்துவோம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்துல எக்ஸ்டர்னலா நீங்க எதையாவது கனெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியா கனெக்ட் பண்ணுவீங்க, அதுதான் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்ப நம்ம சிஸ்டத்துல என்ன மீடியம் யூஸ் பண்றோம், என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம், இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸ். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னா நீங்க எல்லா டேட்டாவும் பாத்தீங்கன்னா 1011010110 கண்டினியூஸா போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த பிட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல எண்ட் ஆகுது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, சோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக சம் ரெப்ரசன்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த ரெப்ரசன்டேஷன் நிறைய டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் NR-Z, R-Z, ஓகே, நான் ரிட்டன் டு 0, ரிட்டன் டு 0, இந்த மாதிரி வேரியஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப அதெல்லாம் வந்து இன்டெப்தா போனோம்னா இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா நம்ம இதை என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த ஓஎஸ் லேயர்ஸ்க்கு மட்டுமே ஒரு 6 to 7 hours நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். பட் நம்ம நிறைய சப்ஜெக்டோட சேர்ந்து இந்த சப்ஜெக்டையும் படிக்க போறோம். ஓகே, அப்ப உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸ்னா அதை எப்படி நம்ம வந்து சென்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து. நெக்ஸ்ட் டேட்டா ரேட் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றோம். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் போன்ல ஜியோ நெட் யூஸ் பண்றோம். அப்ப அந்த ஜியோ ஸ்பீட் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஜியோவுடைய டேட்டா ரேட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நமக்கு அந்த ஸ்பீடுங்கிறது அதிகமா கிடைக்குது. ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது we will represent in terms of data rate. ஓகே, டேட்டா ரேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம நெட் ஸ்பீடா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ். சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா இப்ப ஒரு பிட்டு இன்னொரு பிட்டுக்கும் நடுவுல என்ன லாஜிக் இருக்கு, என்ன டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் சிங்க்ரனைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைம் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். டைம் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா இப்ப நீங்க சென்டர்ல ஒரு டேட்டாவை சென்ட் பண்றீங்க, அது வந்து 10:05 சென்ட் பண்றீங்க. ரிசீவர்ல அந்த டேட்டா ஆக்சுவலா இந்த டிராவலிங் டைம் டிஸ்டன்ஸ் வந்து 10 minutes. அப்ப 10:15 ஓகே 10:15 எனக்கு இந்த டேட்டா வந்து ரிசீவ் ஆயிருக்கணும். அப்படி ரிசீவ் ஆயிருந்ததுன்னா அது கரெக்டான டேட்டா. அப்படிதான் நான் சிங்க்ரனைஸ் பண்ணுவேன். இங்க 10:05 அனுப்புற டேட்டா இங்க 10:15 கிடைச்சது அப்படின்னா நான் கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஆர்டரா தான் ஒவ்வொரு பாக்கெட்டுமே நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இவங்க வந்து 10:30 எல்லா பாக்கெட்டையும் அனுப்பிச்சு முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரிசீவர் பாத்தீங்கன்னா 10:40 எல்லா பாக்கெட்டையும் ரிசீவ் பண்ணி முடிச்சிருவாங்க. திஸ் இஸ் a synchronization. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கரெக்டா தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதான் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ். ஓகே, ஸோ லைன் கான்ஃபிகரேஷன். லைன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இது 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிம்ப்ளெக்ஸ், இன்னொன்னு வந்து டியூப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இத ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம கிணத்துல இருந்து ஒரு பம்பு போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து சிம்ப்ளெக்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து வெளியில இருக்கிற தொட்டிக்கு ஊத்தும். ஓகே, அவ்வளவுதான வழிய
ரிவர்ஸ்ல அந்த வேலையை அது செய்யாது. எப்பவுமே அந்த சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன். ஓகே, ஒன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும், இல்லைன்னா டேட்டாவை ரிசீவ் பண்ணும். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ்ல நான் சொல்றேன். ஒரு கேபிள் போட்டிருக்கிறீங்க, ஒரு ஒயர்டு கேபிள் போட்டிருக்கிறீங்க. அந்த கேபிளுடைய ஃபுல் கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி ஒன்னா டேட்டாவை சென்ட் பண்ண முடியும் உங்ககிட்ட இருந்து உங்க ஃப்ரெண்டுக்கு, இல்லைன்னா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியும். ரெண்டையுமே அட் அ டைம்ல செய்ய முடியாது. அதே டியூப்ளெக்ஸ் லைன் அப்படின்னு சொன்னா இந்த என்டையர் லைனை ரெண்டா டிவைட் பண்ணிடுவோம். மேல ஹாஃப் வந்து சென்டுக்கும், கீழே ஹாஃப் வந்து ரிசீவருக்கும் நம்மளே டிவைட் பண்ணிக்குவோம். அப்ப சென்ட் போற டேட்டாவெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேல டாப் ஹாஃப்ல போயிட்டு இருக்கும். நீங்க ரிசீவ் பண்ற டேட்டா எல்லாம் பாட்டம் ஹாஃப்ல ரெண்டாவது பாதி மூலியமா வந்துகிட்டு இருக்கும். ஸோ ரெண்டையுமே அட் அ டைம்ல பண்ணோம்னா அது டியூப்ளெக்ஸ். ரெண்டுல ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ணோம்னா அது வந்து சிம்ப்ளெக்ஸ். அப்ப நம்ம யூஸ் பண்ற போது சிம்ப்ளெக்ஸா டியூப்ளெக்ஸா அதை இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பிசிக்கல் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன பேசிஸ்ல நம்ம சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, என்ன பேசிஸ்ல சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சிஸ்டம் இருக்கு. இந்த 4 சிஸ்டமும் காமனா கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்விட்ச்ல 3 சிஸ்டமுமே கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஒரு டோபாலஜி. ஓகே, இந்த டோபாலஜில என்னென்ன இருக்குன்னா ஸ்டார் டோபாலஜி இருக்கு. ஓகே, ரிங் டோபாலஜி இருக்கு, பஸ் டோபாலஜி இருக்கு. ஓகே, பஸ் அப்படின்னா ஒரு பேக் போன் கேபிள் இருக்கும், அதுல ஒவ்வொரு சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஸ்டார் டோபாலஜில ஒவ்வொரு எண்டும் ஒவ்வொரு சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். இது ஸ்டார் டோபாலஜி. ரிங் டோபாலஜில இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிங்ல எல்லா சிஸ்டமும் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இது வந்து 1 2 3 4 4 சிஸ்டம் ரிங் டோபாலஜில கனெக்ட் ஆயிருக்குன்னா எப்பவுமே 1 2க்கு டேட்டா சென்ட் பண்ணும், 2 3க்கு அனுப்பும், 3 4க்கு அனுப்பும், 4 1க்கு அனுப்பும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், நோடு நம்பர் 1 வந்து நோடு நம்பர் 4க்கு டேட்டா அனுப்பணும் அப்படின்னா டைரக்டா 1ல இருந்து 4க்கு அனுப்ப முடியாது. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2க்கு அனுப்பும். இந்த டேட்டா பேக்கெட் செகண்ட் நோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் நோடு வந்து செக் பண்ணும் இந்த டேட்டா பேக்கெட் வந்து அந்த நோடுக்குரிய பேக்கெட்டான்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா இட் வில் ஃபார்வர்ட் த பேக்கெட் டு த நெக்ஸ்ட் நோடு. அப்ப 3வது நம்பர் நோடு செக் பண்ணும் இந்த டேட்டா இதுக்கு வந்ததானே, இல்லைன்னா இட் வில் ஃபார்வர்டு. இப்படித்தான் இட் வில் ரீச் த 4th நோடு. ஓகே, ஸோ இந்த டோபாலஜிஸ்ல எந்த டோபாலஜி நம்ம வந்து டிப்ளாய் பண்றோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மோடு. ஓகே, டிரான்ஸ்மிஷன் மோடு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மீடியம் அண்ட் மோடு ஆர் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். ஓகே, ஸோ நீங்க எந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்றீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹவ் டு டிஸ்கஸ் வித் த ரிசீவர். ரிசீவர் கிட்ட ஒரு சென்டர் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. நான் எந்த டைப் ஆஃப் டேட்டா அனுப்புறேன், நான் என்ன டோபாலஜில டேட்டா வச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ற சேனல் வந்து சிம்ப்ளெக்ஸா இல்ல டியூப்ளெக்ஸா, நான் எவ்வளவு ஸ்பீடுல டேட்டா அனுப்புவேன், அதுக்கப்புறம் என்ன இன்டர்ஃபேஸ் மூலியமா நான் சென்ட் பண்றேன் அப்படிங்கிற இந்த எல்லா பாயிண்ட்டையும் இப்ப நான் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இது எல்லாமே இருந்தாதான் we can send bits from one hop to the next hop. ஓகே, ஸோ இந்த வேலை ஆக்சுவலா பிசிக்கல் லேயருடைய வேலை என்ன அப்படின்னா பிட் பை பிட்டா ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு அனுப்பணும். ஆனா இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிடணும். இதெல்லாம் தான் ப்ரீ ரெக்வெஸ்ட். இதெல்லாம் இல்லாம நம்மளால வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறதுதான் நம்மளுடைய எய்ம். ஆனா அதை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய தேவைகள் இருக்கு. அதெல்லாம் தான் கீழே சொல்லி இருக்கிற ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம சொன்னது. ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹாப்ங்கிறது நோடு தான் சார். ஹாப்ங்கிறது வந்து நோடாவும் இருக்கலாம், அதாவது அது வந்து சிஸ்டமாவும் இருக்கலாம், இல்ல ரூட்டராகவும் இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க ஒரு சிஸ்டம் 2 சிஸ்டத்துக்கு நடுவுல 2 இன்டர்மீடியட் நோட கிராஸ் பண்ணி தான் உங்க டேட்டா போகணும் அப்படின்னா இது ஒரு ஹாப், இது ஒரு ஹாப். இதே மேபி உங்களுடைய ரிசீவர் வந்து ரொம்ப பக்கத்திலே இருந்தாரு, நடுவுல யாருமே தேவையில்லை அப்படின்னா சென்டருங்கிறது ஒரு ஹாப், ரிசீவருங்கிறது ஒரு ஹாப். ஸோ ஹாப் அப்படிங்கிறது இட் மென்ஷன்ஸ் டிவைஸ். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு போகுது. அது வந்து சிஸ்டத்துல இருந்து சிஸ்டத்துக்காகவும் இருக்கலாம், இல்ல சிஸ்டத்துல இருந்து ரூட்டருக்கு போய் ரூட்டர்ல இருந்து சிஸ்டத்துக்கும் போகலாம்.
அதனாலதான் இங்க ஹாப் அப்படின்னு சொல்றோம். நோடுனா சார்? நோடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எண்ட் சிஸ்டத்தை சிஸ்டம் மட்டும் தாங்களா? சொல்லுப்பா. சிஸ்டம் மட்டும் தான் நோடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, சிஸ்டம் தான் நோடு. ஓகே. இந்த பிசிக்கல் லேயர்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? பட் இது வந்து நான் ஓவர் வியூவா சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இந்த டோபாலஜிக்குள்ளே இன்னும் 2 ஹைபிரிட் டோபாலஜி இருக்கு. இதுல ஒவ்வொரு டோபாலஜிக்குள்ளேயும் போனோம்னா நமக்கு டிராபேக்ஸ், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ டெப்தா போறது இல்லை. பட் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படிங்கறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்ப நாம பார்த்தது வந்து வெறும் பிசிக்கல் லேயர் மட்டும்தான். ஓகே, சோ இப்போ இந்த பிசிக்கல் லேயர் இந்த பிட்ஸ் அனுப்பணும் அப்படினா என்னப்பா டோபாலஜில நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் நீடட் அது கூட கேட்பாங்கல்ல சார்? n × n - 1 ன்னு வரும்ல சார்? ஆமா ஆமா ஆமா, கேட்கலாம். ஓகே, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டோபாலஜிஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் டோபாலஜி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வேணும், அதான் நீங்க சொல்றீங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ்? அதான் புரியுது. ஓகே, அது வந்து அது இருக்கு. இன்னொரு டோபாலஜி வந்து என்னன்னா மெஷ் டோபாலஜின்னு சொல்லுவோம். மெஷ் டோபாலஜி அப்படின்னா ஒவ்வொரு நோடுமே வந்து வில் கனெக்ட் டு ஆல் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ். இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். இதுவுமே வந்து எல்லா நோடோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்ப இது வந்து மெஷ் டோபாலஜிஸ். ஸோ நாம் நெக்ஸ்ட் இன்டெப்தா போகலாம். ஒவ்வொரு டோபாலஜிலையுமே எவ்வளவு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வேணும், ஒவ்வொன்றிலையும் என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா இதுல இருந்து? ஆமா சார். ஓகே, அப்ப கண்டிப்பா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல அபார்ட் ஃப்ரம் டோபாலஜிஸ் பிசிக்கல் லேயர்ல வேற ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்? இல்ல சார். இல்ல, சோ ஃபார் எல்லாமே ஓகே தானே? ஓகே சார். ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா லேயர்ஸ் எதுக்காக போறோம், அதுல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கணும், அப்ப அதனுடைய ஃபர்ஸ்ட் லேயரான பிசிக்கல் லேயர், அந்த பிசிக்கல் லேயருடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் தான். பட் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ஒன்லி வித் த பிசிக்கல் லேயர். ஓகே, so next we will go with the data link layer. Okay, first OSI layers உடைய இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்டெப்தா நம்ம போகலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ புரியும். ஏன்னா நம்ம பிசிக்கல் லேயர் பத்தி மட்டுமே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற லேயர்ஸ்லாம் என்னங்கிறது உங்களுக்கு ஓவர் வியூ தெரியாம போயிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டேட்டா லிங்க் லேயரோட ஓவர் வியூ மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா 7 லேயருமே ஒரே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ பிசிக்கல் லேயர்ல இருந்து நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். இதுல ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேபி இதுல கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம். பிசிக்கல் லேயர்ல நம்ம சொல்லும் போது டேட்டாவை பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் ஃப்ரம் ஒன் ஹாப் டு அனதர் ஹாப்னு சொல்லுவோம். இதே டேட்டா லிங்க் லேயர் போகும்போது அது என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லேயருக்கு போகும்போதும் நம்ம அனுப்புற டேட்டாக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு. ஓகே, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேபி இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். டேட்டா லிங்க் லேயருக்கு போகும்போது ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்றோம். டேட்டா லிங்க் லேயருடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படின்னா டு மூவ் ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் ஒன் ஹாப் டு த நெக்ஸ்ட் ஹாப். ஓகே, இட் மே பி a system or it may be a device, whatever it may be. பட் ஒரு ஹாப்ல இருந்து இன்னொரு ஹாப்புக்கு ஃப்ரேமை மூவ் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃப்ரேமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பிசிக்கல் லேயர்ல பார்க்கும்போது நம்மளுடைய டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா 1011100011 இப்படி கண்டினியூஸா இருக்குன்னு சொன்னோம். இப்படி கண்டினியூஸா இருக்குது அப்படின்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த 1 அப்படிங்கிற ஒரு பிட்டு வந்து லாஸ் ஆயிடுச்சு, இல்ல 0 அப்படிங்கிற ஒரு பிட்டு வந்து லாஸ் ஆயிடுச்சு. இது லாஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இத திரும்பவும் நீங்க அப்ளிகேஷன் லேயருக்கு போய் இது ரீடபிள் டேட்டாவா மாத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர் மிஸ் ஆயிருக்கும்.
அதை வச்சுதான் சம்திங் மிஸ்டு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா அது எப்ப தெரியும்னா டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் சென்ட்ரல்ல இருந்து மறுபடியும் அனுப்ப சொல்லுவோம். இது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் we are going for framing. இந்த framing என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிட்டை ஒரு ஃப்ரேமா கிரியேட் பண்ணிக்கும், அடுத்த ஒரு 5 பிட்டை ஒரு ஃப்ரேம், அடுத்த ஒரு 5 பிட்டை ஒரு ஃப்ரேம். ஸோ இதுதான் ஃப்ரேம் 1, F2, நெக்ஸ்ட் F3. ஓகே, இப்படிதான் இந்த குரூப் ஆஃப் பிட்ஸை ஒரு பேக்கடா கொண்டு வரும்போது தான் அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃப்ரேமிங் உடைய கான்செப்ட் அதுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஒரு பிட் பை பிட்டா கண்டினியூஸா இருந்தா அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நாம இன்னொரு விதத்துல சொல்லலாம். எப்படின்னா, இப்ப ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்டேக் வந்து ஒரு 240 ஸ்டூடெண்ட்ஸ் வருதான்னு வச்சுங்களேன். இந்த 240 ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ஒரே கிளாஸ்ல போடலாம். ஓகே, பட் 4 கிளாஸ்லயும் போடலாம். இந்த 4 கிளாஸ்ல பிரிச்சு போடும்போது நமக்கு என்ன பிளஸ் அதுல வரும்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஜஸ்ட் ஏதாவது டிஸ்கஸ் அப்பதான் எனக்கு தெரியும். கன்ஜஸ்டடா இருக்காது, கன்ஜெஸ்ஷன் கம்மியா இருக்கும். கன்ஜஸ்ஷன் கம்மியா இருக்கும். ஓகே, ஃபைன், குட். அப்புறம் வேற ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. யா மானிட்டர் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இன்டராக்டிவா இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம எதுக்காக இப்படி டிவைட் பண்றோம்னா ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். ஓகே, இப்போ நீங்க சொன்ன எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்குள்ள வந்துரும். இப்போ நான் 240 பேர்த்தையும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வச்சு ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் கிளாஸ்ல நான் உட்கார வச்சேன் அப்படின்னா என்னால அவங்களை மானிட்டர் பண்ண முடியாது, அவங்களுக்கு எஃபெக்டிவா கிளாஸ் எடுக்க முடியாது, அவங்களுக்கு நம்மளால அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் அவங்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஓகே, அப்ப இந்த 240 பேர்ல சப்போஸ் ஒரு 4 பேர் வரல, என்னால எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் 240 பேருக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், எடுத்தாதான் எனக்கு அந்த 4 ஆப்சன்டீஸ் யாருன்னு தெரியும். இதுல வந்து ஒரு 4-5 பேர் வந்து அசைன்மெண்ட் வைக்கல, இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ ஹோலா இருந்தாங்கன்னா நம்மளால வந்து அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 டிவைட் பண்றோம், 5 டிவைட் பண்றோம், பேஸ்ட் ஆன் த காலேஜஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் த ஃபேக்கல்டி அவைலபிள் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்குவாங்க. இப்ப 4 கிளாஸா பிரிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஃபார் மேனேஜ்மெண்ட் பர்பஸ். அதேதான் குரூப் ஆஃப் பிட்ஸை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா எந்த பிட்டு போகுது எந்த பிட்டு போகல எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப இதை மேனேஜ் பண்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரேமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போறோம். ஃப்ரேமிங் அப்படின்னா குரூப் ஆஃப் பிட்ஸை தான் நம்ம வந்து ஃப்ரேமிங் சொல்லுவோம். இது 5 அப்படின்னு நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, எல்லா டைமுமே 5 தான் பிரிச்சுக்குவோம் அப்படின்னா அப்படி கிடையாது. பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட்ஸ் இட் வில் வேரி. ஓகேவா? பட் ஃப்ரேமிங் அப்படின்னாலே குரூப் ஆஃப் மேனேஜபிள் டேட்டா யூனிட்ஸ் இப்படின்னா டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஃப்ரேமிங்னா என்னன்னா குரூப் ஆஃப் மேனேஜபிள் டேட்டா யூனிட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஃப்ரேம்ஸை தான் ஒரு ஹாப்ல இருந்து இன்னொரு ஹாப்புக்கு டேட்டா லிங்க் லேயர் அனுப்பும். டேட்டா லிங்க் லேயருடைய பிரைமரி ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ரேமிங்னா என்னன்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அடுத்து முக்கியமான பாயிண்ட் பிசிக்கல் அட்ரஸிங். ஓகே, சோ இந்த பிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது எதுக்காக போறோம் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக. ஓகே, இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதாவது ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதே நீங்க ஒரு மொபைல் போன் வச்சிருக்கீங்கன்னா மொபைல் போனுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒரு லேப்டாப்னா லேப்டாப்புக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். இதுல இந்த பிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டுல உங்க டிவைஸுக்கு இருக்கிற ஒரு அட்ரஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டுல எங்கேயுமே ரிப்பீட் ஆகாது. ஓகே, நமக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, அந்த நேம் எதுக்குன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டிக்காக. மேபி அந்த நேம்ல வந்து ஒரே நேம்ல 3-4 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கலாம், பட் அவங்களுக்கு இனிஷியல்ஸ் வேரி ஆயிருக்கும். ஒரே இனிஷியலாவே இருந்தாலும் நெக்ஸ்ட் எதுக்கு போவாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம எப்படி வந்து ஒரு பர்சனுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு வைக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு டிவைஸுக்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு பேர் தான் பிசிக்கல் அட்ரஸ். இந்த பிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது யூனிக்.
ஓகே, யூனிக் அட்ரஸ் இன் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதனுடைய ஆன்சர் வந்து பிசிக்கல் அட்ரஸ் தான். உங்களுடைய டிவைஸுக்கு கொடுத்த அட்ரஸ் இந்த வேர்ல்டுல வேற எந்த டிவைஸுக்குமே இருக்காது. ஓகே, அப்ப இந்த பிசிக்கல் அட்ரஸ் எங்க இருக்கும் அப்படின்னா it is also called as an MAC address. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, NIC. NIC னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல உங்களுடைய பிசிக்கல் அட்ரஸை எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. எம்பர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பாத்திரம் வாங்குறாங்க. பாத்திரம் வாங்கும்போது நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பேரை டைப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த பாத்திரம் நாளைக்கு வெளியில எடுத்துட்டு போனா மிஸ் ஆயிடக்கூடாது. அந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு ஐடென்டிபிகேஷன். அது பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல ஒரு மிஷினை வச்சு எழுதிடுவாங்க, அது வந்து அழிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல இந்த பிசிக்கல் அட்ரஸை எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேரு எம்பர்டுன்னு சொல்லுவோம். எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இத வேற எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பைக்ல சேசிஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த இன்ஜின் சேசிஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க பைக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது ஆர்டிஓ ஆஃபீஸ்ல அந்த நம்பர் எடுப்பாங்க. அது உங்களுடைய ஆர்சி புக்ல இருக்கும். அது வந்து யூனிக். அது உங்க வண்டிக்கு உங்க இன்ஜினுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பர் வேற எங்கேயுமே வராது. அதே மாதிரிதான் இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல உங்களுடைய பிசிக்கல் அட்ரஸை எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிசிக்கல் அட்ரஸ் தான் யூனிக்கு. இதை வச்சுதான் உங்களை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது வேற. ஓகே, ஐபி அட்ரஸ் வில் கம் இன் நெட்வொர்க் லேயர். ஓகே, அதை நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெட்வொர்க் லேயர்ல இருக்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவோம். பட் பிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது இட் இஸ் an யூனிக் அட்ரஸ் டு அவர் சிஸ்டம். ஓகே, நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றதுதான் இந்த பிசிக்கல் அட்ரஸ். ஓகே, சோ இந்த பிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது சைஸ் என்ன அப்படின்னா 48 பிட்ஸ். ஓகே, சோ இந்த क्वेश्चंस கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல், அக்சஸ் கண்ட்ரோல். இது மூணுமே கண்ட்ரோல் தான். ஓகே, இந்த ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுக்காக போறோம் அப்படின்னா, how to control the flow of data without an error. ஓகே, நீங்க ரொம்ப ஸ்பீடா டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்றீங்க அப்படிங்கிறது நம்மளோட எய்ம் கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்பீடா அனுப்புனாலும் எரர் இல்லாம எவ்வளவு அதிகமான டேட்டா ரிசீவருக்கு ரிசீவ் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஓகே, நீ ஒரு 100 பாக்கெட் அனுப்புறீங்க ஒரு செகண்ட்ல, அதுல 50 பாக்கெட் வந்து எரர் இருக்கு, 50 பாக்கெட் கரெக்டான பாக்கெட். அதே வந்து இன்னொரு டிரான்ஸ்மிஷன்ல 75 பாக்கெட் தான் அனுப்பிச்சிருக்கீங்க, ஆனா அதுல வந்து 70 பாக்கெட் கரெக்ட் பாக்கெட், 5 தப்பான பாக்கெட் அப்படின்னா எஃபிஷியன்சி 2வது சேனலுக்கு தான் கொடுப்போம். ஓகே, நீங்க எவ்வளவு ஸ்பீடா அனுப்புறீங்கிறது மேட்டர் இல்ல, அது எவ்வளவு எரர் இல்லாம அனுப்புறீங்க அப்படிங்கறத மேட்டர். அதை டிஃபைன் பண்றதுக்கு தான் we are going for flow control, error control and access control. ஓகே, இத இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது நீங்க ஒரு சிஸ்டம்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ரிசீவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. நீங்க வச்சிருக்கிற பிசி இப்ப பர்ச்சேஸ் பண்ணது 21ல பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே, இவர் வச்சிருக்கிற பிசி 91ல பர்ச்சேஸ் பண்ணது. இது பழைய சிஸ்டம், இது புது சிஸ்டம். ஓகே, அப்ப இந்த புது சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே புதுசா இருக்கும். இதனுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நான் வந்து i5 ப்ராசஸர் வச்சிருக்கேன், இன்டெல் i5. ஓகே, உங்க எல்லாத்துக்கும் இந்த ஐடியா தெரியும் நினைக்கிறேன். ப்ராசஸர் அப்படின்னு என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியாது. ஓகே ஓகே ஃபைன் குட். சோ இப்போ நான் புதுசா வாங்கின சிஸ்டத்துல எனக்கு i5ங்கிற ப்ராசஸர் இருக்கு. நான் 91ல வாங்கின ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா பென்டியம் கோர். ஓகே, பென்டியம் கோர் ப்ராசஸர் தான் நான் வச்சிருக்கேன். இது வந்து பழைய ப்ராசஸர். ஓகேவா? அப்ப நான் இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணேன்னா இது ரொம்ப ஸ்பீடா டிரான்ஸ்மிட் பண்ணும். ஆனா இந்த ப்ராசஸர்னால டேட்டாவை கம்மியா தான் ரிசீவ் பண்ண முடியும், ஏன்னா இது பழைய ப்ராசஸர். நான் என்னுடைய அவைலபிலிட்டி மட்டும் பேஸ் பண்ணி நான் ஒரு ஃப்ளோவை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா ரிசீவர்னால அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியாது. நான் இங்க ஒரு 100 பேக்கெட்ஸ் அனுப்புறேன்னா ரிசீவர்னால ஒரு 25 பேக்கெட்ஸ் தான் ரிசீவ் பண்ண முடியும், ஏன்னா அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஓகே, இது வந்து சிஸ்டம் டு சிஸ்டம் வேரி ஆகும்.
இப்போ நம்ம கிளாஸ்லயே ஒரு டாபிக் சொல்றோம். இப்போ உங்க கிளாஸ்லயே நான் இப்போ இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டாபிக்கை முதல் தடவை சொல்லும் போது ஒரு 2-3 பேருக்கு புரிஞ்சிருக்கும். இதை மேபி இது ஒரு ரெக்கார்டட் வீடியோவை வச்சு இன்னொரு 2 தடவை கேட்கும் போது இன்னொரு 2 பேருக்கு புரியும். எல்லாத்துக்கும் ஒரே கிராஸ்பிங் பவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சிஸ்டத்துக்கும் சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப இந்த ப்ராசஸர் பண்ணக்கூடிய வேலையை இந்த ப்ராசஸர் பண்ணாது, கண்டிப்பா பண்ணாது. அப்ப இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கான டேட்டாவை தான் நம்ம அனுப்பணும். அப்ப ஃபர்ஸ்ட் ரிசீவர்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளோ ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகே, இந்த ஃப்ளோ கண்ட்ரோல்ங்கிறது இந்த வேலையை தான் செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட் எரர் கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நாம அனுப்புற டேட்டால இருக்கிற எரரை ஃபிக்ஸ் பண்றது. ஓகே, சோ எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் அப்படின்னு 2 கேட்டகரியா பிரியும். ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் சப் டாபிக்ஸா பார்ப்போம். எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் 2 டாபிக். ஓகே, சோ இந்த நம்ம ரிசீவ் பண்ண டேட்டால ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஓகே, அதுதான் ஆக்சுவலா வந்து டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் ரிசீவ் பண்ண டேட்டால இந்த யூங்கிறது இல்ல, ஹாய் ஹவ் ஆர் மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் சென்டரை வந்து மறுபடியும், அதாவது யூ இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு பேர் வந்து எரர் டிடெக்ஷன். ஓகே, இப்ப நான் சென்டர்கிட்ட இருந்து இந்த டேட்டாவை மறுபடியும் டிரான்ஸ்மிட் பண்ண சொல்லாம இந்த யூவை என்னாலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு எரர் கரெக்ஷன். ஓகே, இது சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் டேட்டா மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு எரர் டிடெக்ஷன். அது நான் பண்ணாலும் அது டிடெக்ஷன் தான், கம்ப்யூட்டர் பண்ணாலும் டிடெக்ஷன் தான். அதே மாதிரி கரெக்ஷன் அப்படிங்கிறது நான் பண்ணாலும் கரெக்ஷன் தான், சிஸ்டம் பண்ணாலும் கரெக்ஷன் தான். ஓகே, பட் இந்த எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் ரெண்டுமே எதுக்காகனா இன் ஆர்டர் டு அவாய்ட் ரீட்ரான்ஸ்மிஷன். ஓகே, ரீட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது எனக்கு இந்த டேட்டா மிஸ் ஆயிருச்சு, அதனால நான் மொத்த பேக்கெட்டையும் டிராப் பண்றேன், நீ எனக்கு மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நெட்வொர்க்கை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஒரிஜினல் டேட்டாவை எடுக்கிறதுக்கு. ஓகே, அதைத்தான் we will discuss in error detection and error correction. ஓகே, so last one is access control. access control அப்படின்னா ஒரு டேட்டாவை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஓகே, சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேபி உங்க காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துல ஓஎஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 2 யூசர் வச்சிருப்பாங்க. ஒன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்னொன்னு நார்மல் யூசர். ஓகே, இந்த நார்மல் யூசர்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸாவும் போகலாம், ஃபேக்கல்ட்டியும் போகலாம், யார் வேணாலும் போய்க்கலாம். அந்த நார்மல் யூசர்னால இதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும், அதாவது அந்த சிஸ்டத்துல இருக்கிற அப்ளிகேஷன்ஸை. ஆனா அதுல இருக்கிற அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணவோ இல்ல புதுசா ஒன்னு இன்ஸ்டால் பண்ணவோ முடியாது. யாருனாலனா கெஸ்ட் யூசர்னால. ஓகே, பட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அந்த பவர் இருக்கு. அவர் நினைச்சாருன்னா இதுல இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ரிமூவ் பண்ணலாம், இல்ல எந்த ஒரு புது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவும் அவங்களால முடியும். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு செட் ஆஃப் அக்சஸ் இருக்கு, நார்மல் யூசருக்கு ஒரு செட் ஆஃப் அக்சஸ் இருக்கு. எதுலன்னா இந்த ஓஎஸ்ல. அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ற டேட்டால யாருக்கெல்லாம் அக்சஸ் இருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் வந்து அக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, சோ இது எல்லாமே கம்பைன்டா இருந்து மட்டும்தான் டேட்டா லிங்க் லேயருடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னவோ ஃப்ரேம்ஸ் ஒரு ஹாப்ல இருந்து இன்னொரு ஹாப்புக்கு மூவ் பண்றதுதான். பட் இது எல்லாம் நடக்கணும்னா பேக்ரவுண்ட்ல இது எல்லாமே வேணும், இருந்தாதான் பண்ண முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, வெரி குட் வெரி குட் சார். ஒரு டவுட் சார், சொல்லுங்க. ஃப்ரேமிங் சொன்னீங்களா, நம்பர் ஆஃப் பிட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 ஃப்ரேம் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து சென்டருக்கும் அந்த பர்டிகுலர் ரிசீவருக்கும் சிங்க்ரனைசேஷன் இருக்கணும் இல்லை சார்? இப்போ இவங்க 5 பண்ணா அது ரிசீவர்லயும் அதே 5 தான் ரிட்ரைவ் பண்ணி திரும்ப டீஃப்ரேம் பண்ணி எடுக்கணும். ஆமா ஆமா, ஓகே சார். இந்த சிங்க்ரனைசேஷன் எல்லாமே நீங்க சொல்றது கரெக்ட்பா. இது எல்லாமே டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சென்டரும் ரிசீவரும் ஃபைனல் பண்ணிடுவாங்க. எவ்வளவு ஃப்ரேம்ஸ் இருக்கணும், அந்த ஃப்ரேம்ஸ்ல எவ்வளவு பிட்ஸ் இருக்கணும், நீ எவ்வளவு ஸ்பீடுல டேட்டாவை அனுப்பணும், என்னுடைய ஃப்ளோ கெப்பாசிட்டி என்ன, இது எல்லாமே முதல்ல டிஃபைன் பண்ணிட்டு தான் ஆக்சுவல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும்.
ஓகே சார். ஓகே. சார் சார் இருக்காரா? ஓகே. சோஃபார் நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ஏன்னா இன்னைக்கு நம்ம 2 லேயர் மட்டும் தான் பார்த்திருக்கோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு, பிசிக்கல் லேயர் என்ன செய்யும், டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யும், அவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு மேல இன்னைக்கு டாபிக்ல எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கன்ஃபியூஸ் யூ அ லாட். ஓகே. அதனால we can stop with this data link layer for today's session. இதுல இதை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. ஐ வில் நான் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன். இதை கோ த்ரூ பண்ணுங்க. இது நீங்க உங்க டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. நம்ம பார்த்த வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். ஓகே 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 ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.